ஒரு போலீஸ் அதிகாரி குடிபோதையில் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க வந்திருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு பதியப்பட்டிருக்கு. ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்கு அவர்கிட்டருந்து ரத்த பரிசோதனை எடுக்கல. அப்படின்னா அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை ரத்தாகி விடுமா அப்படின்ற கேள்வி தான் எழுந்தது. இந்த கேள்விக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான பதிலை கொடுத்துருக்காங்க. ஒரு குற்ற வழக்கில் சாட்சியம் அளிக்க நீதிமன்றத்துக்கு வந்த போலீஸ் அதிகாரியை பார்த்த நீதிபதிக்கு சந்தேகம் வருது. அவரது வாயில் மது வாசனை வர்றது தெரியுது. பேச்சும் தெளிவில்லாமல் இருந்தாக நீதிபதி பதிவு செய்கிறார். உடனே மருத்துவ பரிசோதனைக்கு அவர் அனுப்புகிறாரு. மருத்துவரும் மூச்சில் மது வாசனை இருந்தது அப்படின்றத குடிபோதை சான்றிதழை வழங்குறார். ஆனால் ரத்தம் அல்லது சிறுநீர் பரிசோதனை அதில் செய்யப்படலை. இதன் அடிப்படையில் அந்த அதிகாரிக்கு துறை ரீதியான தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் அவர் என்ன வாதம் முன்வைத்தார்னா, இங்கே எனக்கு ரத்த பரிசோதனை செய்யலை, அதனால் நான் குடிபோதையில் இருந்ததை நிரூபிக்க முடியாது அப்படின்ற வாதத்தை உயர்நீதிமன்றம் எடுத்து வைக்கிறார். இதற்கு உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை விளக்குது. துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையும் ஒன்று கிடையாது, ரெண்டுமே வேற வேற. குற்றவியல் வழக்கில் குற்றம் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆனால் துறை ரீதியான நடவடிக்கையில் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டு உண்மையாக இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்றத காட்டினாலே போதுமானது. அப்போ உதாரணமாக மருத்துவருடைய சான்றிதழ், நீதிபதியுடைய நேரடி கவனிப்பு, சம்பவத்துடைய சூழ்நிலை இதெல்லாம் சேர்த்து குற்றச்சாட்டை இங்கே நிரூபிக்க முடியுது. ரத்த பரிசோதனை இல்லாது மட்டுமே ஒரு போதுமான காரணமாக இருக்காது அப்படின்னு இந்த வழக்கில் துறை ரீதியான நடவடிக்கையில் சொல்ல முடியாது. அதனால் அந்த போலீஸ் அதிகாரிக்கு விதிக்கப்பட்ட துறை ரீதியான தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. மேலும் இனிமேல் நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க வரக்கூடிய அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் முறையாக சீருடை அணிந்து உயர்ந்த ஒழுக்கத்துடன் ஆஜராக வேண்டும் அப்படின்றதையும் காவல்துறை தலைமை இயக்குநருக்கு ஒரு சுற்றறிக்கையாகவும் வெளியிட்டது நீதிமன்றம். இந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கைகளில் குற்றவியல் வழக்கில் தேவைப்படும் அதே அளவிலான கடுமையான ஆதாரங்கள் அவசியம் கிடையாது. கிடைத்த நம்பகமான ஆதாரங்களே போதுமானதாக இருக்கலாம்.